ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை அம்மாவின் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ரொம்பவே குட்டியான சேனல் தான். நான் வந்து ஜெய்குட்டி சேனல் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். நேம் வந்து ஜெய்குட்டி சேனல். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பையனோட நேம் தான், ஜெகதீஷ். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு ஆகுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுறதில்ல. ஆனால் இனிமேல் தொடர்ந்து போடணும். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் ஆதரவும் தேவை. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஜெய்குட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆகுது. ஆனால் வீடியோஸ் நான் போடலை. இனிமேல் தொடர்ந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் வந்து ரொம்ப குட்டியான சேனல் தான். 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல். இந்த டைம்லலாம் வந்து 1 இயர் ஸ்டார்ட் ஆகி 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க யாராவது இருக்காங்களா? ஆனால் என்னோடய சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடலை, சரியான வீடியோஸாக போடலை. கண்டென்ட்டு கரெக்டாக க்ரியேட் பண்ணி எனக்கு போடுறதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். திரும்ப வேலை தேடிட்டு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. உங்களே யாருக்காவது யூடியூப் வச்சுருக்கீங்க, யூடியூபர் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா வந்து ரீச் ஆக முடியும், சீக்கிரமாக ரீச் ஆக முடியும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை மட்டுமே நம்பி எப்பவுமே இருக்கவே இருக்காதுங்க. நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரே வேலையை நம்பி இருந்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து எப்பவுமே உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவ் திங்க் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலையை மட்டுமே எப்பவுமே நம்பி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் கற்றுக்கோங்க. ஃபினான்ஷியலாக உங்களை தான் வந்துட்டு ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்த ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு சைட் பை சைட் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு வேலை ஏதாவது ஒரு மாதம் வந்து நம்மளால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கற்று வச்சுக்கிற விஷயமும் சைடில் பண்ணிகிட்டு இருக்க விஷயமும் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் வேலைக்கே போகல, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே எப்பவுமே சும்மா இருந்துடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக ஓடிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன டைம் எதுவுமே திரும்ப வராது. நம்ம வந்துட்டு வேறு எது கூட காசு கொடுத்து வாங்கிடலாம்னா நம்ம இந்த டைமிங் வந்து போயிடுச்சுன்னா காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால் டைம் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஈஸியாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா இது போதும் அப்படின்ட்டு மட்டும் சோம்பேறியே இருந்துடாதீங்க. ஒரு வேலையை மட்டுமே நம்பி எப்பவுமே இருக்காதீங்க. இன்னொரு வேலையை கற்றுக்கிட்டே இருங்க, சைட் பை சைடு ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருங்க. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க, மற்றவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம சின்னதாக ஒரு நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாங்கணும் அப்படின்னா மற்றவங்களை போய் நம்மக்கிட்ட இது எனக்கு வாங்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்காம நம்மளே அதுக்கான வழியை தேடி சம்பாதிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. என்னடா இது அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னா கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான சேனல். தொடர்ந்து வீடியோஸ் போட்டு நானுமே வந்து யூடியூப்பில் வந்து யூடியூபர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது வந்து சாத்தியமாகிறது உங்களால் மட்டும் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம்.